வெல்கம் டு ஃபேக்ட்ரிஸ். நாம் இப்போ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ இல்லைனா ஃபோட்டோ ரெண்டுத்தையும் எப்படி கேலரியில் சேவ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது எந்த ஆப்பும் இல்லாமல் ஈஸியாக சேவ் பண்ணலாம். ஏன்னா ஃபோட்டோவை கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடலாம், ஆனால் வீடியோவை எடுக்கிறது கஷ்டம். அதனால் அந்தமாரி இருக்கிற நிலைமையில எப்படி சேவ் பண்ணுறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப்புக்கு போங்க. அதில் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டேட்டஸை நீங்கள் டவுன் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா சில டைமு அதை ஃபுல்லாக பார்த்தா தான் அந்த இடத்துல சேவ் ஆகும். அதாவது நான் சொல்கிற ஃபோல்டரில் ஃபுல்லாக பார்க்கலன்னா அனபிள் டு டவுன்லோட்னு வரும். அதனால் செகண்டு ஃபைல் மேனேஜருக்கு போங்க. அங்கே சர்ச் பட்டன் அழுத்தி ஸ்டேட்டஸஸ்ன்னு போடுங்க. அப்போ டாட் ஸ்டேட்டஸஸ்னு ஒரு ஃபோல்டர் வரும். அதை டச் பண்ணிக்கோங்க. உள்ளே இருக்க நீங்கள் பார்த்த ஸ்டேட்டஸ் ஃபோட்டோவாகவோ வீடியோவாகவோ இருக்கும். அதை நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணால் கீழே அந்த காப்பின்னு ஒன்று வரும். அதை டச் பண்ணுங்கள். அடுத்து காப்பி ஆகிடும். அடுத்து வாட்ஸ்அப்புக்கு போங்க. அங்கே எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ண நினைக்கிறாங்க அங்கே டச் பண்ணுங்கள். அங்கே சென்ட்டுக்கு போகாமல் வெளியே பேஸ்ட் கொடுத்துருங்க. கிளிப் போர்டை டச் பண்ணி பேஸ்ட் கொடுத்தோன்னா அடுத்து கேலரியில் அந்த ஃபோல்டருக்கு போனாக்கா அந்த வீடியோ இல்லைன்னா ஃபோட்டோ இருக்கும். அது வேணா காமிக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள். இதுதான் ஆதாரம். இது எல்லா ஃபோன்லேயும் 100% ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகலைன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோட நரேட்டர் முகமது ஷஹீர்தீன். இன்னொரு வீடியோவில் ஒரு நல்ல ஃபேக்ட் வேஸை நான் அப்லோட் பண்ணுறேன்.